எல்லோருக்கும் வணக்கம். மலர் அம்மா சமையல் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். அது என்ன செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சப்பாத்திக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். 2 சப்பாத்தி சாப்பிட்றவங்க கூட 4 சப்பாத்தி சாப்பிடுவாங்க. இது சாதத்துக்கும் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இப்போ நான் சப்பாத்திக்கு தான் செய்கிறேன். 5 முட்டை வேக வச்சு தோல் எடுத்துக்கிட்டேன். ஒரு 4 வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். 3 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். 1/4 மூடி தேங்காய் எடுத்து துருவி எடுத்துக்கிட்டேன். ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு சின்னதாக ஒரு இன்ச்சி இஞ்சி எடுத்து தோலெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 4 லவங்கம், பட்டை சின்னதாக ஒரு துண்டு எடுத்து அதையும் சின்ன சின்னதாக உடச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மசாலாலாம் நம்ம அரைச்சிக்கலாம், மிக்சியில் போட்டு இதை அரைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுட்டு கடாயை நல்லா சூடேறிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டா தான் நல்லாயிருக்கும். ஒரு 5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும் வெங்காயம். இதுக்கு முன்ன வீடியோவில் நான் மாடி தோட்டம் வைக்கிறதுக்கு பேகெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அதில் ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, பேக் எங்கேம்மா வாங்குறீங்க எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு. அது நாங்கள் செய்கிற இடத்துலையே வாங்கினோம். அந்த ஏரியா பேர் எனக்கு தெரியல, என் பையன் தான் கூட்டிகிட்டு போனான். ஆனால் அங்கேக்கும் நம்ம கார்டனில் வாங்கிறதுக்கும் ரொம்ப பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஒரு ₹5 ₹6 அந்த மாதிரி தான் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் கார்டன்லேயே வாங்கிக்கலாம். அப்படியே அந்த இடம் தான் கோயம்புத்தூரில் இருக்கிறீங்கன்னா அந்த இடம் வேணும்னா பையன் வந்ததுக்கப்புறம் அந்த அட்ரஸ் உங்களுக்கு நான் கமெண்ட்டில் சொல்கிறேன். ஆனால் பேக் நான் வெளியே கேட்டதுக்கும் அங்கே கேட்டதுக்கும் ரொம்ப ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஓரளவுக்கு ₹5 ₹6 அப்படி மிஞ்சி போனால் பெரிய பேக்கெல்லாம் ஒரு ₹10 வித்தியாசம் வருது. அவ்வளோதான். செய்கிற இடத்துல தான் போயிட்டு வாங்கினோம் நாங்கள். இன்னொருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க போன வீடியோவில், உங்கள் வீடு சொந்த வீடா வாடகை வீடாமான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இது வாடகை வீடு தான். சொந்த வீடு வாங்குற அளவுக்குலாம் இன்னும் வசதி வரல. ஏற்கனவே நாங்கள் இருந்ததும் வாடகை வீடு தான். இது நாங்கள் எதுக்காக மாற்றினோன்னா, உடனே பிரியா கல்யாணம் ஆகிட்டு 1 மாதத்துலேயே நாங்கள் வீடு மாற்றிட்டோம். சரி, பையனுக்கு கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்கு தனி ரூம் வேணும், நமக்கு வேணும். அங்கே 2 பெட்ரூம் இருந்தது. ஆனால் 1 பெட்ரூம் தான் யூஸ் பண்ண முடியும். இன்னொன்று சிஸ்டமெல்லாம் போட்டு யூஸ் பண்ணியிருந்தான் பையன், ஒரு ஆள் அவ்வளோதான். அதனால தான் நாங்கள் கொஞ்சம் வீடு இங்கே புதுசாக கட்டியிருந்தாங்க. புது வீடுன்றதுனால உடனே வாடகை விட்டாங்க. சரி வந்துடலாம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணும்போது நமக்கு வீடு கிடைக்காது அப்படின்றதுனால புது வீட்டுக்கு வந்தோம் நாங்கள். ஆனால் இது வாடகை வீடு, சொந்த வீடெல்லாம் எங்களுக்கு கிடையாது. சொந்த வீடே எங்களுக்கு கிடையாது. நாங்கள் இனிமேல் வாங்கி வீடு கட்டினா தான் எங்களுக்கு சொந்த வீடுன்னு சொல்லிட்டு. அவருக்கும் இல்லை, எனக்கும் இல்லை சொந்த வீடு. வாடகை வீடு தான். இதுக்கு மேலே பசங்க ஏற்பட்டு சம்பாதிச்சு எங்களுக்குன்னு ஒரு வீடு வாங்கி கொடுத்தா தான் எங்களுக்கு சொந்த வீடு. இது வாடகை வீடு தான். போன வீடியோவில் சொன்ன ஹோம் டூர் கண்டிப்பாக போகிறோன்னு அவரும் சொன்னார், நானும் சொன்னேன். பையன் வெளியூருக்கு போயிட்டானா, நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். அது வீடியோ எடுக்க வீடெல்லாம் சுற்றி எடுக்கணும். அந்தளவுக்கு எங்களுக்கு தெரியாது. தம்பி வந்தால் தான் எடுக்குது. இன்னும் 2-3 வீடியோவோ இல்லை அடுத்த வீடியோவில் தம்பி வந்தவுடனே ஹோம் டூர் போகிறோம் நாங்கள். அதை தெளிவுபடுத்திக்கலாம். நிறைய பேர் சொந்த வீடான்னு கேட்குறீங்க. ஏற்கனவே கேட்டுருந்தீங்க. அதனால தான் இது வாடகை வீடு. எங்களுக்கு சொந்த வீடு இல்லை, வாடகை வீடு தான். அந்த பக்கம் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம இங்கே முட்டையை எண்ணெயில் வறுத்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்து எண்ணெயில் சும்மா கொஞ்சம் நேரம், ஏன்னா ரொம்ப நேரம் நீங்கள் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும், கலர் மாறிடும். எண்ணெயில் ஏன்னா எண்ணெய் நம்ம காய வச்ச எண்ணெய்ன்றால சும்மா அப்படி கலந்து விட்டுட்டு நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு முட்டையை எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெயில் முட்டை நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வெங்காயம் ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா கிரேவி மாதிரி நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கட்டும். எடுத்து வச்ச மசாலாலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். நான் ரொம்ப இலையாக இருந்ததுங்களா, அதில் மிக்ஸியில் 1-2 அரைச்சிக்கிட்டேன். ஃபுல்லாக இலையாக போட்டால் நல்லா இருக்காதுன்றதுனால கொஞ்சம் பொடி பண்ணிக்கிட்டேன் நான். இது கஸ்தூரி மேத்தி எதுக்காக சேர்க்குறேன்னா, இந்த குருமா ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு. அவ்வளோ மணமாக இருக்கும். அதனால தான், மணத்துக்காக தான் இதை நம்ம சேர்க்குறது. நான் 3/4 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்த்து எண்ணெயில் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும்.
மிளகாத்தூள்லாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மசாலு, இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து இந்த தண்ணியில் வந்து நல்லா வெந்து நல்லா கிரேவி மாதிரி வரும். அது வரைக்கும் நல்லா வேகட்டும். பாருங்கள், கிரேவி வந்து நல்லா கொதித்து எண்ணெய்லாம் நல்லா மிதந்து இவ்வளோ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச மசாலா வந்து சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிட்டேன். ஏன்னா அந்த மசாலாலாம் வேஸ்ட்டாக போகக்கூடாதுல்ல, அதனால் வந்து தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்ச மசாலா சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து மசாலா ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதித்து வந்தால் திக்காகிடும். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், கிரேவி வந்து நம்ம தண்ணி ஊற்றுனதெல்லாம் வற்றி நல்லா கரெக்டான பதத்துக்கு சப்பாத்திக்கு சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெய் காரத்தோடு சேர்த்துக்குங்க, நல்லாயிருக்கும். வேஸ்ட் ஆகாமல் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் கலந்து விட்டுட்டு நம்ம பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். ஒரு சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், முட்டை கிரேவியும் சப்பாத்தியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்திக்கு வந்து இந்த கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரே மோடம், காலையிலேருந்து 2 நாளாகவே அப்படி தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி காலையிலேருந்தே லைட்டாக தூறல் போட்டுக்கின்னு காற்று அப்படியே உஸ்ஸு மாதிரி காற்று அடிச்சுக்கின்னு, நாங்கள் இருக்கிற இடத்துல உஸ்ஸு காற்று மாதிரி அடிச்சுன்னு குளிருது. அதுக்கு இந்த கிரேவியோட சப்பாத்தியோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ எடுக்கிறப்பா மூச்சே விடலை இன்றைக்கி. நானே சாப்பிட்டு நானே சொல்லணுமா? நான் செய்கிறத சாப்பிட்டு பார்த்து சொன்னால் தான் டேஸ்ட் எப்படின்னு தெரியும். சப்பாத்தி கூட பாரேன், சும்மா அப்படி புட்டா பூ மாதிரி வருது பாரு, சூப்பராக இருக்குது சப்பாத்தி. எப்பவுமே நம்ம வந்து மசாலாலாம் அரைச்சி ஊற்றி செய்யும் போது சூப்பராக தான் இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து உடனுக்குடனே மசாலாலாம் ஆட்டி போடுறல, இதில் வந்து கரம் மசாலா வேறு எந்த மசாலாவும் சேர்த்துக்கல. வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், மல்லித்தூள், அவ்வளோதான். மீதி வந்து நம்ம தேங்காய் அதெல்லாம் வந்து அரைச்சி போட்டு செய்யறதுனால நல்லா திக்காகவும் இருக்குது. சப்பாத்திக்கு வந்து சூப்பராக இருக்குது. சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் பிசைஞ்சு சாப்பிடும்போது. சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம், உங்களுக்கு பிடிச்சது. சாதமும் வடித்து வச்சுக்கணும், சாதத்துக்கும் சாப்பிட்லாம், எது வேணால் சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து சூப்பராக இந்த மாதிரி முட்டை கிரேவி செஞ்சுட்டு சப்பாத்தி செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு, செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மலரம்மா சேனல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நன்றி.